இந்த வீம்புக்கும் வெட்டி பேச்சுக்கும் மட்டும் குறைச்சலே கிடையாது. நீ திரும்ப கொடுத்து அனுப்பிச்சிருவேன்னு சொன்ன உடனே அவர் முகத்துல எவ்வளவு பயத்தை பாத்தியா? சரி அதெல்லாம் இருக்கட்டும், அதை கொடுங்கண்ணே. இந்தம்மா அந்த டேபிள் கொஞ்சம் எடுங்களேன். சரி. தங்கச்சி, இப்ப சாருக்கு பசி கூட பிரச்சனை இல்ல, நான் வச்சிருந்ததை சாப்பிடணுமான்னு யோசிக்கிறாரு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணவே கூடாதுமா. சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னா என்னன்னு நாம கண்டுக்காம விட்டுறணும். ஆனா நீதாமா ரொம்ப பரிதாபப்படுற. பரவாயில்ல விடுங்கண்ணா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அவர் என்னோட பாஸ். பசியால துடிக்கிறப்போ பார்த்துட்டு இருக்க எனக்கு மனசு வரல. இப்ப அவரோட பசி மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியுது. பாவனா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தங்கச்சி, அங்க அடுப்பு எரியுதான்னு கரெக்டா செக் பண்ணுமா. சார் ஏதோ கேட்டீங்களே, என்ன சார் கேட்டீங்க? ஒன்னும் கேட்கல. அண்ணே, பசி கண்ணுல தெரியுது, மறைக்கிறாராமா. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்ன பேசுனீங்க இப்போ? அது உப்பு பேப்பரை அண்ணன் மறந்துட்டாரு, அதான் சொல்லிட்டு இருந்தாரு. அண்ணே இதோ போய் எடுத்துட்டு வந்துடுறேம்மா. எடுத்துட்டு வரப்போ எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துட்டு வரணும். எப்பவுமே பாக்குற வேலையை சின்சியரா பார்க்கணும். வெளியில ஊரே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கேல, சின்சியரா வேலை பார்க்கணும்னா இழுத்து போத்திட்டு தூங்க வேண்டியதுதான். பரவாயில்லையே, இருக்கிறத வச்சு ஏதோ ஒன்று சமாளிச்சிருவா போல இருக்கே. ஆம்லெட் போடுறா போல இருக்கு. ஆஹா, இப்போ பாசத்தில் பசி இன்னும் அதிகமாகுதே. தங்கச்சி, இந்தாம்மா பெப்பர் சால்ட். தேங்க்ஸ்ண்ணா. சார் குடுமா குடுமா. சார் இந்தாங்க.